ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் 2D லைஃப்ஸ்டைல். 2D லைஃப்ஸ்டைல் எனக்கு ஸ்நாக்கோடு அதாவது டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் ரவா பணியாரம். இதுக்கு ரவா பணியாரத்துக்கு தேவையானது எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு அரை கப் நான் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ முந்திரி பருப்புக்கு ஒரு 5-6 எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், நான் அரைச்சி வச்சுட்டேன். அதே கப்பில் ஒரு டம்ளர் மைதா போட்டிருக்கேன். அண்ட் தென் அரை டம்ளர் ரவை போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா வேண்டாம், நான் கோதுமையில் பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக கோதுமை எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ணியிருக்கதை எடுத்து, அதாவது நட்ஸு இப்போல்லாம் வர குட்டி தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்றாங்க, அதனால இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இந்த அப்பம் நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மைதா நம்ம மண்டவலம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது இட்லி மாவு ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு பதம் வேண்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு எலும்பி வரும் நம்மளுக்கு, அந்த மாதிரி. இப்போ நல்லா பனைஞ்சிட்டேன். எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது, ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா. ஒரு 30 மினிட்ஸ் ஊறிட்டால் பாருங்களேன், கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்போ ஊற்றும் போது இருந்ததுக்கும் இப்போ ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஒரு பேனில் ஒரு நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும், நல்லா சூடு ஆகட்டும். நல்லா வெந்துருச்சா வேகலையா, அதாவது போட்டால் நம்மளுக்கு வெந்துருமா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி போட்டால் பொரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா, அதாவது வெந்துடும், எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் குட்டி குட்டியாக தான் ஊற்றுனேன், பெருசாக ஊற்றலை. ஒரே ஒரு இது மட்டும் லாஸ்ட்டாக அவங்களுக்கு குட்டியாக ஊற்றி நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். ஏன் நான் குட்டியாக ஊற்றுறேன்னா அவங்களுக்கு கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் குட்டியாக ஊற்றுறேன் நான். பட் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. இப்போ ரவைக்கு பதிலாக, அதாவது மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸு. மண்டவலத்துக்கு பதிலாக சீனி போட்டிங்கனாலும் அதே அரை கப் சீனி, எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்துருச்சு. எனக்கு இது டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு இருந்தோம்ல ஃபஸ்ட்டு, அப்போல்லாம் இந்த மாதிரி செஞ்சு நான் பாக்ஸில் அடைச்சி வச்சுருவேன். அவங்களாம் எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. இப்போ அந்த ஒர்க்கே இல்லையா, அதனால நம்ம அப்படியேவும் வீட்டிலே இருக்கும் போது நம்ம செஞ்சு சாட்டர்டே சண்டே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் அடுக்கு ஊற்றிட்டுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு ஊற்றுறதுக்கு அடுத்து இது எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றே எப்படி ஊற்றுறது, அதாவது எப்படி பொஸ்ஸுன்னு வருது அப்படின்னா, ஆக்சுவலாக நிறைய ஊற்றும் போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒன்று போடும் போது இது வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒன்று போட்டிருக்கேன், நல்லா பொஸ்ஸுன்னு எலும்பி வந்தது. இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. காலையில் ஒரு 6 o'clock பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோரும் டீ கடையிலலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதுரைக்கு வந்தீங்கன்னா இது மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போங்க. மதுரையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி குழிக்குள்ளே ஊற்றி பணியார குழிக்குள்ளே எடுத்து ஊற்றி கொடுக்குறாங்க. பட் அது இல்லை, மதுரையில் ரொம்பவே ஸ்பெஷலாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. நான் என்னைக்காவது போனேன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன், அந்த கிளிப்பை. இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக வரல, ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 minutes கழிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா வேகும். இப்போ எடுத்தாச்சு. இதை ஒரு டீயோடு சேர்த்து சாப்பிட்டாலும் காஃபியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.